புது காதலி கூட தமன்னாவோட முன்னாள் காதலன் விஜய் வர்மா மறுபடியும் கமிட்டடா. நடிகை தமன்னா தமிழ் அப்புறம் தெலுங்கு இந்த மாதிரியான மொழிகள்ல முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க. பல படங்கள்ல நடிச்ச அவங்களுக்கு பாலிவுட் கதவும் திறந்தது. அதுக்கப்புறமா அங்க நடிச்சுக்கிட்டு இருந்தப்பவே விஜய் வர்மாவை காதலிக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சீக்கிரத்திலேயே கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அவங்களுக்குள்ள இப்போ அந்த காதல் பிரேக்கப்ல முடிஞ்சு போச்சு. நடிகை தமன்னா தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க. ஹிந்தில அறிமுகமானாலும் தமிழ் தான் அவங்களுக்கு பெரிய அடையாளத்தை வாங்கி கொடுத்தது. விஜய், அஜித், சூர்யா, கார்த்திக், ஜெயம் ரவி அப்படின்னு பல நடிகர்கள் கூட ஜோடி போட்டு நடிச்சாங்க. ஒரு காலத்துல தமன்னாவோட அலை கோலிவுட்ல பலமாவே அடிச்சது. தமிழ்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் தெலுங்குலயும் வெற்றி கொடிய பறக்க விட்டாங்க தமன்னா. கோலிவுட், டோலிவுட் அப்படின்னு 2 சினிமா துறையும் கைவிட்டாலும் அவங்களுக்கு ஹிந்தி சினிமா கை கொடுத்துச்சு. அதுபடி அங்க அவங்க நடிச்ச படங்களும் வெப் சீரிஸும் ஹிட் அடிச்சிருக்கு. இதுக்கிடையில ஹிந்திக்கு போன தமன்னா பாடல்கள்ல உச்சபட்ச கவர்ச்சிய காட்ட ஆரம்பிச்சாங்க. சமீபத்துல கூட "ஆஜ் கி ராத்" அப்படிங்கிற பாடலுக்கு கவர்ச்சியா டான்ஸ் ஆடி ரசிகர்கள சொக்க வச்சாங்க. "ஆஜ் கி ராத்" அப்படிங்கிற பாட்டுக்கு நடனம் ஆடுறதுக்கு மட்டும் ₹1,00,00,000 சம்பளமா அவங்க வாங்கியிருக்கிறதாவும் தகவல் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, "லஸ்ட் ஸ்டோரீஸ் 2ல நடிச்சப்போ நடிகர் விஜய் வர்மாவ காதலிக்க ஆரம்பிச்சாங்க. அத 2 பேருமே உறுதியும் பண்ணாங்க. 2 பேரும் சீக்கிரத்திலேயே கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சூழல்ல அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அவங்களோட பிரிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அந்த பிரேக்கப்புக்கு பின்னாடி தமன்னா அதிக ஹிந்தி படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில விஜய் வர்மா இன்னொரு காதல செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது "உல் ஜாலூல் இஷ்க்" அப்படிங்கிற படத்துல நடிச்சப்போ நடிகை பாத்திமா சனா கான் கூட ஏற்பட்ட பழக்கம் காதலா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 2 பேரும் ஜோடியா பல இடங்களுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறதாவும், சீக்கிரத்திலேயே அவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்ப வெளியிடுவாங்க அப்படின்னும்